ஹாய் எவ்ரி ஒன். இன்றைக்கி நான் அதை பற்றி பேச போகிறேன்னா நம்மளோட வசம்பு மஸ்காரா பற்றி பேச போகிறேன். ஸோ நம்ம பேசுகிற மண்ணுக்கு என்னோட லெஷஸை நல்லா பாருங்கள், எவ்வளோ நீளமாக அடத்தியாக திக்காக க்ரோ பண்ணியிருக்கு. ஏன்னா நான் அந்த வசம்பு மஸ்காரா ஒரு 2 months யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ஸோ எனக்கு நல்ல ரிசல்ட் வந்து லெஷஸில் தெரியுது காய்ஸ். ஸோ இதுதான் நம்மளோட வசம்பு மஸ்காரா. ஸோ நம்ம வசம்பு மஸ்காராவில் பார்த்தீங்கன்னா என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன்னா வசம்பு, கெஸ்ட்ரால், பொன்னாங்கண்ணி ஆயில், ஆல்மண்ட் ஆயில் காய்ஸ். ஸோ இன்னொரு விஷயம் நான் பீவாக்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். அந்த இன்க்ரீடியன்ஸ் நான் எழுது கிடையாது, பிகாஸ் நான் ஸ்டிக்கர் கொடுத்துட்ட பிறகு தான் நான் அதை ஆட் பண்ணேன். ஸோ நான் வீடியோவில் ஒரு வாட்டி சொல்லிடுறேன் உங்கள்கிட்ட. ஸோ என்றைக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்கானிக்கான மஸ்காரா கூட இன்னொரு கெமிக்கலான மஸ்காரா கம்பேர் பண்ணாதீங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா இதில் இருக்கக்கூடிய பெனிஃபிட்டை நம்ம கெமிக்கல் எடுக்க முடியாது, அதே மாதிரி கெமிக்கலில் இருக்கக்கூடிய பெனிஃபிட்டை நம்ம ஆர்கானிக்கில் பார்க்க முடியாது. சிம்பிள் ஒரு விஷயம் சொல்கிறேன், ஆர்கானிக்கான மஸ்காரா பார்த்தீங்கன்னா கேன் லாஸ்ட் லாங் ஃபார் 6 hours சொல்லி, அதாவது 6 hours வரைக்கும் தான் இந்த ஆர்கானிக்கான மஸ்காரானால தாங்க முடியும். ஏன்னா இதில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட் எல்லாமே நேச்சுரல்னால 24 hours இல்லை 45 hours தாங்கக்கூடிய சக்தி இது கிடையாது. ஸோ நம்மளோட மஸ்காரா நீங்கள் யூஸ் பண்ணுறவனுக்கு நல்லா ஷேக் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். ஏன் ஷேக் பண்ணி யூஸ் பண்ணணும்னா நம்ம இங்கே செஞ்சு உங்கள் டெலிவரி ஆகி உங்கள்கிட்ட வரும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் எடுத்துரும், விச் மீன் ஒரு 5 to 6 நாளுக்குள்ள எடுத்துரும். ஸோ அந்த மஸ்காரா பார்த்தீங்கன்னா கீழே இறங்கிடும். ஸோ நீங்கள் நல்லா ஷேக் பண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா அந்த மஸ்காரா அந்த ப்ரஷோட நல்லா மிக்ஸ் ஆகும். ஸோ நீங்கள் ஒன்ஸ் எடுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா மஸ்காரா எல்லாமே வந்து ஸ்டிக் ஆகி ஓகே திக்கான ஒரு மஸ்காரா நீங்கள் வெளியெடுப்பீங்க. ஸோ நான் அதை எடுத்து என் கையில் உங்கள்கிட்ட அப்ளை பண்ணி காட்டுறேன். ஸோ இது நம்மளோட வசம்பு மஸ்காரா. ஸோ அந்த வசம்பு தூள் அண்ட் தென் அது கூட சேர்ந்து அந்த ஆயில் மிக்ஸ் ஆகிருக்கு. ஸோ நான் என்னோட கையில் பார்த்தீங்கன்னா 2 கோட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நான் 2 கோட் பண்ணும்போது தெரியுது எவ்வளோ டார்க் பிக்மெண்ட்டாக இருக்குது, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த பிக்சரில். ஸோ இப்போ நான் வசம்பு மஸ்காரா கூட தண்ணியோட டெஸ்ட் பண்ணுறேன், ஏன்னா நம்ம வாட்டர் ப்ரூஃப் சொல்லியிருக்கோம், அதை டெஸ்ட் பண்ணி கட்டுறதுக்கு தான். ஸோ நான் வாட்டர் ட்ராப் வந்து ஊற்றுறேன். அது பிறகு அந்த மஸ்காராவில் மிக்ஸ் ஆகவே இல்லை, அந்த தண்ணி பிறகு அப்படியே வடிஞ்சு தான் வருது. அந்த தண்ணிக்குள்ளே எந்த ஒரு கருப்பு தன்மை இல்லாதனால தான் என் கையும் காட்டினேன். மழை பெய்ஞ்சிச்சுனா இல்லை உங்கள் கண்ணீர் பட்டா கூட அது கரைஞ்சி வராது கைஸ், உங்கள் கண்ணில் நல்லா திக்காக ஒட்டிக்கும். ஓகே, மஸ்காரா எடுத்து உங்களோட லெஷஸில் அப்ளை பண்ணுறப்ப மேலே அப்ளை பண்ணுங்கள், கேர்ள் அப் பண்ணுங்கள் கைஸ். 2 கோட் பண்ணால் போதும், ரொம்ப கோட் பண்ணாதீங்க. ரொம்ப கோட் பண்ணால் ரொம்ப திக்காக இருக்கும். ரொம்ப திக்காக இருந்தால் ட்ரை ஆக கஷ்டமாக இருக்கும். பார்த்தீங்கன்னா அவ்வளோ வித்தியாசம் தெரியுதுன்னு. இந்த கண்ணோட அந்த கண் பார்த்தீங்கன்னா வந்து அந்த லெஷஸ்லாம் மேலே இருக்குது. தயவு செஞ்சு ப்ரஷ் பண்ணாதீங்க கைஸ். நீங்கள் ப்ரஷ் பண்ணிங்கன்னா அந்த மஸ்காரா வந்து உங்களோட கண்ணை சுற்றி உள்ள எல்லா பகுதியிலும் பட ஆரம்பிக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய சின்ன லெஷஸ்க்கு வந்து உங்களோட மஸ்காரா நீங்கள் வந்து அடிக்க தேவையில்லை. ஏன்னா மேலே நீங்கள் ஒன்ஸ் அப்ளை பண்ணிட்டாலே நமக்கு வந்து மேலே இருக்கிற லெஷில் உள்ள மஸ்காரா வந்து கீழே அழகாக படிஞ்சிடும். இது எல்லாமே ஆயில் பேஸ்டு செஞ்சதுனால ஸோ சீக்கிரமாக வந்து ஒரு லெஷஸ்க்கு மிக்ஸ் ஆயிரும் கைஸ். இது ட்ரீட்மெண்டான ஒரு மஸ்காரா கைஸ். பாருங்கள், நான் வந்து அப்ளை பண்ண பிறகு தொட்டு பார்க்குறேன் எவ்வளோ குயிக்காக ட்ரை ஆயிடுச்சு. மஸ்காராக்குள்ள உள்ள ஆயில் எல்லாமே வந்து உங்கள் லெஷஸில் அப்சர்வ் பண்ண பிறகு அந்த வசம்பு வந்து ட்ரை ஆகி கொட்டிடும் கைஸ். ஸோ பாஸ்ட்ட பிறகு நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சிருங்க, சின்ன மஸ்காரா வந்து ட்ரை ஆயிரும் கைஸ். ஸோ நம்மளோட மஸ்காரா வாங்கி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணும் கைஸ். பாய் கைஸ், இன்னொரு வீடியோ நம்ம சந்திப்போம்.